ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் கீ செயின் ஒன்று ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் டிசைன்ஸ்லேயும் கீ செயின் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஸ்டார் பேட்டர்ன் டிசைன் எல்லா வெரைட்டிலையுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் கீ செயின் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 2 கலர் ஒயர்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் அண்ட் ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் அண்ட் ரெட்டில் பார்த்திங்கன்னா 4 ஒயர்ஸ், மொத்தமாக 8 ஒயர்ஸ் 1 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்ஸில் 2 கலர் ஒயர்லேயும் ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி நம்ம பேசிக் நாட் போடணும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃபோல்டு பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுட்டு அதை வந்து மடித்து நம்ம வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஒரு சைடில் அதிகமாக இருக்கும், ஒரு சைடில் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பேசிக் நாட் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ஒயர் வர இடத்துல ரெட் கலர்ஸும், க்ரீன் கலர் வர இடத்துல க்ரீன் கலர் ஒயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பாஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்டில் நியர்லி 35 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் பேஸ்கெட், ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு, பவுல் பேஸ்கெட்டு, டிஃபன் கேரியர் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட்டு, பூஜா பேஸ்கெட், அதுபோக குழந்தைங்க விளையாடுறக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸுன்னு எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லையும் க்ரீன் கலர் ஒயர்ஸில் நாட்ஸ் போடணும். இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலரில் போட்டு முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி திருப்பி வச்சு நம்ம நாட் போடணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயர்ஸ் நம்ம கூட போட்டது போக கட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஒயர்ஸெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன கீ செயின்ஸ் வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணி கிஃப்டாக கொடுக்கறக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒயர்ஸும் கூட எதுவும் வேஸ்ட் ஆகாது. இந்த கீ செயின்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா அதாவது எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா ஸ்டார் டிசைன், டியூப் டிசைன், பீட்ஸ் டிசைனு, ஃப்ளவர்ஸ் வர மாதிரி ஃப்ளவர் கீ செயின், கோன் மாடல், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நமக்கு ஒரு வி ஷேப்பில் கிடைக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்பைக் நாட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் வந்து கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த 2 கலர் ஒயர்ஸ் மிக்ஸ்டு ஒயர்ஸாக நமக்கு இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒயரை லூப்பாக மடிச்சிருக்கோம். ரெட் கலர் ஒயரை சுற்றி கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் எகைன் க்ரீன் கலர் ஒயரை க்ரீன் லூப் வழியாகவே விடணும். விட்டு மறுபடியும் இந்த ரெட் கலர் ஒயரை க்ரீன் லூப் வழியாக கீழுக்கிற லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல அப்படியே வந்து டைட் பண்ணோம்னா நமக்கு ஸ்பைக் நாட் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்பைக் நாட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அந்தந்த கலர் ஒயர்ஸ் வந்து அந்தந்த இடத்துல நமக்கு கிடச்சிரும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம அப்படியே வந்து போட்டு முடிக்கணும். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இந்த 2 கலர் ஒயர்ஸ் மிக்ஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம இந்த ஸ்பைக் நாட் யூஸ் பண்ண போகிறோம்.
கடைசி நாட் மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேசிக் நாட்ல மிக்ஸ்டு கலரில் வர மாரி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். ஃபினிஷிங்கும் நமக்கு வந்து அதே மாரியே தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடில் நம்ம முடிச்சாச்சு. சேம் இதே மாரியே தான் இப்போ திருப்பி வச்சு நம்ம இந்த பக்கம் வந்து போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து பேசிக் நாட் தான் இந்த மிக்ஸ்டு கலரில் போட போகிறோம். அதே மாரியே தான் ஃபினிஷிங்லேயும் இந்த மிக்ஸ்டு கலரில் பேசிக் நாட் போட்டு நம்ம முடிக்கணும். இதே மாரியே நம்ம 2 சைட்லேயும் அப்படியே மாற்றி மாற்றி அப்படியே போட்டு வர வேண்டியதுதான். இந்த மாரி கீ செயின்ஸ் எல்லாம் நம்ம சீக்கிரமா போட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்பைக் நாட் போட்டுட்ருக்கோம். அதாவது நமக்கு வந்து 2வது வருஷம் தொடங்கிருச்சு. மிக்ஸ்டு கலரில் ஒயர்ஸ் வந்திருக்கறனால நம்ம இந்த இடத்துல ஸ்பைக் நாட் யூஸ் பண்ணுறோம். இப்போ 2 சைட்லேயும் அப்படியே இந்த ரெட் கலர், க்ரீன் கலர் நாட்ஸ் நம்ம போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு வருஷம் போடணும். இந்த நாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக் நாட் யூஸ் பண்ணி கீ செயின் கொடுத்துருக்கேன். அது போக ஜாஸ்மின் நாட்டு, பிஸ்கட் நாட்டு, அம்லா நாட்டு இந்த மாரி அ பி பிஸ்கட் நாட்லலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஃபிஷ் கீ செயின்லாம் கொடுத்துருக்கேன். அம்லா நாட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டரில் வந்து போட்டு டியூப் டிசைன் வர மாரி, பீட்ஸ் டிசைன்லாம் வர மாரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இதே மாரியே நம்ம போட்டு முடிச்சுட்டு, இந்த ஆப்போசிட் சைஸில் மீதி இருக்க ஒயர்ஸை நம்ம அப்படியே வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் நாட்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணி கட் பண்ண வேண்டியது தான். இந்த இடத்துல கடைசியா வந்து ஒரு ஸ்பைக் நாட் போட போகிறோம். இதுக்கு அடுத்தது ஃபினிஷிங்கில் நமக்கு வந்து ஒரு பேசிக் நாட் மிக்ஸ்டு கலரில் வர மாரி முடிக்கணும்.
இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு இந்த ஸ்பைக் நாட் நம்ம போட்டிருக்கிறது. இது வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஒரு நாட் போட்டு நம்ம முடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் அப்படியே இந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்து மீதி இருக்க ஒயர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். இந்த கீ செயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நியர்லி 20 வெரைட்டிஸுக்கு மேலே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம வந்து ஹார்ட் கீ செயின் தான் போட்டிருப்போம். அதுவுமே வந்து நான் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரை கூட போட்டு டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் இந்த கீ செயின் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஆப்போசிட் நாட்ஸில் இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. இனி இதை அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். நல்லா டைட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னால். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம கூட போட்டது போக இந்த வாய்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கூட நம்ம இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம வந்து ரெடி பண்ணி கீ செயின்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் நாட்டில் மட்டும் நமக்கு வந்து இந்த 4 வாய்ஸ் இருக்கும். அதை வந்து அப்படியே நம்ம சுற்றி சுற்றி அப்படியே இன்சர்ட் பண்ணி விட வேண்டியதான் ஆப்போசிட் சைடில். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இன்சர்ட் பண்ணதே தெரியல பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட வேண்டியதான். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி விட்டாச்சு. ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் ஸ்கொயர் ஷேப்பில் எவ்வளோ அழகாக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைக் நாட் வந்து ரொம்ப அழகாக தெரியுதுங்களா? இதுக்கப்புறம் நமக்கு ஒரு கீ செயின் தேவைப்படுது. அதை வந்து அப்படியே நம்ம வந்து கோர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கீ செயின் எடுத்திருக்கேன். அதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணி கீ செயினாக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைனில் எவ்வளோ ஒரு அழகாக நமக்கு வந்து ஒரு கீ செயின் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் இந்த ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் கீ செயின் வந்து ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கிஃப்டாக கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.